Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are good in this lockdown. I hope you are all in safer zone. ஓகே, நம்ம இந்த கொரோனா டைம்ல நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு சில விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு சில விஷயத்துல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஃபிஷியா இருந்துச்சு. ஆஸ் மை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டட் மீ, ஸோ அதை பத்தி உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்னா, ராக்கெட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ராக்கெட் ஹப்ன்றது என்ன? இது வந்து ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனின்றது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ராட்ல இருக்கு. ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை உங்களுக்கு டபுளாக பண்ணி தருவாங்க. ஸோ லெட் அஸ் see how it is working out. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ஒருத்தவங்களை வந்து நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சுன்னா, இட் இஸ் லைக் அ நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன்ன்றது எப்படி நடக்கும்? ஒரு பர்சனை நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா, தட் பர்சன் ஹேஸ் டு இன்ட்ரடியூஸ் 2 of them. ஸோ இட் பிகம்ஸ் an infinity roll. ஸோ இந்த இன்ஃபினிட்டி ரோல போகும்போது என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவனுக்கும் பிட்வீன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கவனுக்கும் நல்லாவே ப்ராஃபிட் இருக்கும். அண்ட் லாஸ்ட் பேஸ்ல இருக்கவனுக்கு, சப்போஸ் இன்கேஸ் அவனோட குட் லக் அண்ட் சம்டைம் இட் ஒர்க்ஸ் இஸ் அ பேட் லக். ஸோ அவனோட குட் லக் பொறுத்த மாதிரி பார்த்தோம்னா, அவனுக்கு ஒரு சில விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சானா he will get a turnover. அப்படி நடக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, he won't get a turnover and it will be a foolish over there. ஓகே, அது எப்படி ஒரு மந்த்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றத நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். per month 2380 rupees you have to invest in that company. ஸோ அந்த இது வந்து ஆன்லைனில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் அவன் பண்ணானா, அவனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்தோட டர்ன் ஓவர் வந்துட்டு இட் வில் பி டபுளிங். ஸோ 2000 போட்டானா he will be getting it as 4000. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 4 rupees உங்களுக்கு கொடுக்குறேன்னா, you will be giving me back 4 into 4 16 rupees. ஸோ இப்போ நான் உங்களுக்கு 16 rupees கொடுத்துட்டேன். நான் அந்த 2 பேர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவங்க உங்களுக்கு இன்னும் 2 பேர் இன்னும் 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஸோ மை டபுள் வில் பி doubled. So 4 into 4 16 என்ற மாதிரி 16 into 16. So it becomes like that. ஸோ அந்த ஆன்சரோட டபுளோட அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிடுறாங்க. பட் இட் ஆக்சுவலி அ லாஸ் ஃபார் அஸ். எப்படி நமக்கு லாஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ லாஸ். ஏன்னா நம்ம 2300 rupees இதை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த அமௌண்ட் அவன் எப்படி நமக்கு திருப்பி கொடுக்குறான்றதை யோசிச்சிங்களா? அந்த அமௌண்ட் அவன் எப்படி நமக்கு திருப்பி கொடுக்குறான்னா, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு கீழே இருக்கவன் வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான்ல ஒரு அமௌண்ட், எனக்கு கீழே நான் 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த 2 பேரோட அமௌண்ட் எனக்கு வரும். அப்போ அவனுக்கு வர அமௌண்ட்டு கொஷின் மார்க். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஸோ அங்கே இருக்க பற்றி பார்த்தோம்னா 2380 rupees அவன் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் he will be giving back it to us is $4. $4 பார்த்தோம்னா, நமக்கு $1 வந்துட்டு நம்ம அப்ராட் US ஓட டாலர்ஸ் பார்த்தோம்னா it is 70 rupees. That is exactly 69.90. So it is 70 rupees from our Indian currency. So 70 rupees ஒரு டாலர்னா, அப்போ imagine how much is $4. So yes, this is how it is working out. And இதை வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, மச்சான் இது நல்லா இருக்கும் மச்சான், நீ இதை பண்ணேன்னா சூப்பராக சம்பாதிக்கலாம், வந்து நல்லா ஒரு இதாக இருக்கும் ஒரு செட். ஐ ஃபவுண்ட் இட் ஃபிஷி. ஸோ நான் என்னன்னு போய் பார்த்தா it was something wrong, and I would like to inform you about that, guys. Please be careful and please be like ரொம்ப தெளிவா பண்றத during this lockdown. Don't get frustrated and go into a loss, because this loss can lead to something else that can be bearable. So கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ டோன்ட் கோ இன்வால்வ் இன் anything that is very fishy. ஸோ எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். இந்த MLMல ஐ ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு, இட் வாஸ் நாட் அ மணி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இட் வாஸ் ஜஸ்ட் நம்ம வந்து ஆள் சேர்க்கணும். அந்த கம்பெனிக்கு வந்து நான் ஆள் சேர்க்கணும். ஸோ ஷி இன்ட்ரடியூஸ் மீ பிகாஸ் ஹர் டாஸ்க் வாஸ் டு இன்ட்ரடியூஸ் ஒன் ஆஃப் அ கேண்டிடேட். ஸோ ஷி இன்ட்ரடியூஸ் மீ. I involved my parents into that. Parents involved பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, if they are youngsters, they will be giving it some coupons like honeymoon coupon அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க.
பட் லேட்டர் ஐ இன்வால்வ் மை பேரண்ட்ஸ்க்கு என்ன கிடைச்சது தெரியுமா, பொண்ணுக்கு சீதனமும் மிக்சரும் ஜாரும் கிடைச்சது. ஸோ இட் வாஸ் நாட் தட், பட் அதுவும் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் எங்கள் அம்மா பே பண்ணதும் இல்லாமல் நல்லா வாங்கியும் கட்டிக்கிட்டேன். ஸோ எனிவேஸ் டோன்ட் இன்வால்வ் இன் திஸ். இதனால நமக்கு தான் கஷ்டம், அண்ட் ஆல்சோ நமக்கு ப்ராஃபிட் வரலன்னா இட் லீட்ஸ் டு சம்திங் எல்ஸ். ஸோ நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகும். I hope you all understand what I am coming to the point. So please be careful in that. Thank you guys. Thank you for watching this video and keep subscribing me. I hope you all enjoy. And